அங்க உள்ள அறங்காவலர் குழு முடிவு செய்து நாங்க ஒரு கல்லூரி கட்ட போறோம், நாங்க ஒரு பொது காரியத்துக்கு ஒரு இந்த ஃபண்ட் எக்ஸ்ட்ரா ஃபண்டை நாங்க செலவு பண்ண போறோம் அப்படின்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்க அந்த பணியை செய்யலாம். அரசு அதிகாரிகளான இஓவும் ஏசியும் டிசியும் கமிஷனரும் இந்து சமயத்துறை அமைச்சர் முடிவு பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இன்னும் வெட்ட வருஷமா சொல்றோமா, கோயில் திருக்கோயில்களுக்குள்ள இஓக்கும் டிசிக்கும் அலுவலகமே இருக்கக்கூடாது. நீ ஒரு அரசாங்க அதிகாரி, நீ அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற, அரசாங்கம் சொன்ன ஒரு பணிக்கு அமர்த்தி இருக்குது, நீ உனக்குன்னு அலுவலகம் கோயிலுக்கு வெளியில இருக்கணும். உனக்குன்னா கோயிலுக்குள்ள, உனக்கு எப்படி கோயிலுக்குள்ள வந்து அலுவலகம் கொடுக்கலாம்? அதுக்கு கரண்ட் பில்லுல இருந்து, அதுக்கு டாய்லெட் வசதியில இருந்து, ஃபேன்ல இருந்து எல்லாத்துக்கும் கோவில் காசு எடுத்து செலவு பண்றீங்க. அதுக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்கு? சட்டத்துல எப்படி இருக்கா? இது சம்பந்தமா விவாதிக்க யார் வேணாலும் வரட்டும். நான் ஒரு சாமானியன், நான் சட்டம் படிக்கல, நான் கேட்கிற கேள்வி சட்டப்பூர்வமா அவங்க நிரூபிக்கட்டும்.